ஹாய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்போ நடக்கும்? என்னைக்கு நடக்கும்? இல்ல ஏன் லேட் ஆயிட்டிருக்கு? நான் எங்கே மிஸ்டேக் பண்றேன்? அப்படின்றத இன்னைக்கு தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நமக்கு வேணா நம்ம ஆசை பெருசா இருக்கலாம். ஆனா யூனிவர்ஸுக்கு அத நடத்தி குடுக்குறதுக்கு 1 செகண்ட் கூட ஆகாது. ஸோ, அத கரெக்ட் மீட்டர்ல நம்ம இருக்கோமா? இல்லையா? அப்படிங்கிறத வந்துட்டு இப்ப இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது வந்து எவ்வளோ பேரால ஈஸியா அவங்க யோசிச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதாவது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்துக்கலான்னு வைங்களேன். இதெல்லாம் சரியா இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட உடல்நிலை, மனநிலை, நம்ம உணர்வு நிலை இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நமக்கு இப்போ ஒரு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. உடம்புக்கு பசி வருது. இந்த ஃபுட்ட சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம். உடல் தேவை. சரிங்களா? கடைக்கு போறோம், காசு குடுக்குறோம். நம்ம மனசுக்குள்ள அந்த ஆசை, அதாவது உடம்புக்கு பசி வருது. இத சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசு குடுக்குது. அத சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல அப்படிங்கிற அந்த உணர்வ நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? இந்த 3மே எப்ப கிடைக்குதுன்னா, நம்ம பாட்டுக்கு கடைக்கு போறோம், காச குடுக்குறோம், வாங்கி சாப்பிடுறோம். ஸோ இந்த 3மே ஒரே மீட்டர்ல வந்து ஜாயின் ஆயிடுச்சு. மீட் ஆயிடுச்சு. நீங்க நினைச்சது வந்து. இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மார்னிங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு தகுந்தபடி உங்களோட ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் நீங்க மாத்தி வச்சுட்டு உங்களுக்கு எந்த கடையில பிடிக்குதோ, இல்ல வீட்ல செய்யறது பிடிக்குதோ, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? இப்ப நம்மளோட ஆசை வந்து நிறைவேறிருச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளானதா இருக்கு இல்லையா? இப்படிதான் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுது. ஃபார்முலா வந்து இதுதான். ஆனா நமக்கு பிரியாணி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு கார் வாங்குறது அப்படிங்கிறது பெருசா இருக்கு. ஏன்னா நம்மளோட இடையில இருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்ஸா இருக்கலாம். அப்புறம் நம்ம உணர்வுகளா இருக்கலாம். அந்த இங்க வந்து எங்கே நமக்கு டிஃபரெண்ட் ஆகுதுன்னா, நமக்கு ஆசைங்கிறதே நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. இப்ப நான் வந்து உட்காந்துட்டு கார்ல தான் போணும். நான் ஜம்முன்னு போறேன். பஸ்லலாம் எனக்கு பிடிக்கல, ட்ரெயின் பிடிக்கல, கார்ல தான் போணும்னு நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. அப்புறம் நம்ம மனசு என்னங்குது, ஓகே இந்த கார் வாங்குனா நல்லாயிருக்கும். கார்னா எத்தனையோ கார் இருக்கு. ஆனா இந்த பர்ட்டிகுலர் கார் வாங்குனா நல்லாயிருக்கும்னு சொல்லுது. உணர்வுல தான் நமக்கு இங்க பிரச்சனை ஆகுது. என்னன்னா, நமக்கு பணம் இல்லையே! ஐய்யயோ! என்ன பண்றது? இவ்ளோ பணம் வேணுமே! இந்த பணம் கிடைக்கணும்னா, நான் இவ்ளோ நாள் வேலைக்கு போணும், இல்ல இஎம்ஐ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, என்னோட சேலரியிலருந்து இது போகணும், அது போகணும் அப்டின்னுட்டு, அந்த உணர்வு நிலையில தான் நமக்கு இங்க மீட் அப் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். காலையில நீங்க வந்து 10 மணிக்கு பிரியாணி சாப்பிடணும்னு நெனைக்கிறீங்க. மதியம் 1 மணிக்கு உங்களுக்கு கிடைக்குது. இடையில இருக்க அந்த 3 மணி நேரமும் நீங்க பிரியாணிய வந்து வாங்குறத பத்தி பொருட்டாவே யோசிக்க மாட்டீங்க. உட்காந்து என்ன நம்ம வந்து எந்த கடையில எப்படி போய் எவ்வளோ காசு சம்பாரிச்சு இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட முடியும்? ஐயய்யோ! எனக்கு வேற வயிறு பசி வந்துருச்சே! இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நான் உயிரோட இருப்பேனா இல்லையா தெரியலையே! நான் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? ஒரு வேளை ஏதா ஆயிருச்சுன்னா, இல்ல பிரியாணி கடை மூடி இருந்ததுன்னா, இப்படியெல்லாம் நமக்கு எதுவுமே தோணாது. இந்த கடை மூடி இருந்தா இன்னொரு கடைக்கு போலாம். இல்ல வீட்ல இருந்ததுன்னா வீட்ல சாப்பிடலாம். ஏதோ ஒரு கடையில போய் நம்ம பிரியாணி வாங்கி சாப்பிட போறோம். அத ஒரு விஷயமாவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? நான் நெனச்சுட்டேன். அது நடக்க தான் போகுது. இடையில வந்து இது குறுக்க பூந்து மாத்துறதுக்கு எதுவுமே இங்க விஷயமே கிடையாது. இது வந்து இந்த இந்த ஒரு 3 ஹார்ஸ் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எங்க போய் சாப்பிட போறோம்? இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் வச்சுட்டு அத பத்தி டீப்பா இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க விசுவலைசேஷன் பண்றீங்க. 10 மணிக்கு நெனச்சுட்டு 1 மணி வரைக்கும் டெய்லி ஒரு அந்த 3 ஹார்ஸ்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்க அத அப்படியே விசுவலைசேஷன் பண்ணுங்க. உங்களோட 5 சென்ஸஸையும் ஆட் பண்ணி அந்த பிரியாணி சாப்பிடுற மாரி நெனச்சு பாருங்க அப்படின்ட்டு என்ன லைஃப் கோச் எல்லாம் நம்ம போயிட்டு வந்துட்டு ஒண்ணும் நம்ம வந்து அந்த பிரியாணி அடையல ஆசைப்பட்டத. ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம இயல்பாவே இருக்கும். அது கிடைக்குது. ஏன் நான் இத கொஞ்சம் இவ்வளோ லென்த்தா சொல்றேன்னா, உங்களுக்கு புரியறதுக்காக. புரியுதுங்களா? இதுதான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் இவ்ளோ சிம்பிளா இருக்கணும். இப்ப அந்த பிரியாணியில 3 மணி நேரத்துல நம்மளோட உணர்வு நிலையில எந்த மாற்றமும் இல்ல. கரெக்ட்டா லஞ்ச் டைம் ஆயிரும் நான் போய் சாப்ட்டுருவேன். ஆனா, இப்போ ஒரு காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், லவ், மேரேஜ் என்ன நமக்கு ஆசை இருந்தாலும், இப்போ நெனச்ச செகண்ட்ல இருந்து நமக்கு ஆசைப்பட்ட அந்த கோல் அடையறதுக்கு உண்டான கேப் இருக்கு பார்த்தீங்களா? 1 இயர், 2 இயர் இல்ல ஒரு 6 மாசம், 3 மாசம், 1 மாசம். அப்படி அந்த அவ்ளோ ஒரு கேப்லயுமே நம்ம உணர்வு நிலை எந்த அளவுக்கு அப்படியே ஹையாவும், லோவாவும் அப்படியே அப்படியே ஏறி ஏறி இறங்கிட்டு கிராஃப் வந்து ஈவனா இருக்காது. நான் நினச்சிட்டேன் அது நடக்கும் அப்படின்னே இருக்காது. அந்த ஹைலயே இருக்கணும். லோல இருக்கக்கூடாது. கிராஃப் ஒன்ஸ் இப்படி ஏறுச்சுன்னா அப்படியே அது மெயின்டெயின் ஆகணும். அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா அப்படி ஆகாது. திடீர்னு நமக்கு ஏதாவது அப்புறம் வேற பிரச்சனை வரும். இத நினைப்போம். அப்படியே சொய்யின்னு கீழ போயிடுவோம். திரும்ப கீழ குழியிலேருந்து நம்ம எந்திரிச்சு மேல வந்து மேட்ல உட்கார்றதே பெரிய கஷ்டமா இருக்கும். அப்புறம் எங்கேருந்து நம்ம மேல இன்னும் எந்திரிக்கிறது? அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். திரும்ப வேற ஒண்ணு வரும். திரும்ப கீழ போவோம். இப்படி அந்த உணர்வு நிலையில மாற்றம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத அடையறதுக்கு ரொம்ப டிலே ஆவறதா நம்ம நினைக்கிறோம். உண்மையும் அதுதான். சரிங்களா? பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். யூனிவர்ஸ் வந்து எமோஷன்ஸ் மூலமா தான் நம்ம கூட கனெக்ட் பண்ணுவாங்க.
ஆல்ரெடி இருக்கிற மாதிரி நம்புங்க. இது எல்லாமே ஒரு விளையாட்டு மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒரு விஷயம் இல்லை, ஆனால் நீங்கள் இருக்க மாதிரி நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களோட 5 சென்சஸ் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு காட்சிப்படுத்துறதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே எதுக்குன்னா நம்ம ஆழ் மனசில் பதியறது தான். யூனிவர்ஸ் அப்படின்னோடனே நம்ம எங்கேயோ யாரோ எங்கேயோ தூரத்தில் இருக்காங்கலாம் நினைக்க வேண்டாம். நம்ம ஆழ்மனம் நம்ம உடம்புக்குள்ளே எங்கேயோ கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்மளோட ஆழ் மனதில் இருக்குது. ஆழ்மனம் இருக்குது, மேல்மனம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இப்போ கான்ஷியஸில் இருக்கிறத தான் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் அந்த ஒரு திங்கிங் வந்துட்டு ரொம்ப லாஜிக்கலாக ரேஷ்னல் திங்கிங்லாம் இருக்கு இல்லையா? இது ₹1 தான் கொடுத்தா தான் ₹1 மிட்டாய் கிடைக்கும், ₹1 கொடுத்தா எனக்கு எப்படி டைரி மில்க் ₹5 அது கிடைக்கும், அப்படிலாம் ரொம்ப லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணுவோம். அதையெல்லாம் உடச்சி எரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட ஆழ்மனதை போயிட்டு அந்த ஆசையை வந்து வைக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஆழ் மனசில் ஒன்று போய் விதைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு உங்களோட கான்ஷியஸ்னஸ் உதவி பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் சொல்லணும், நான் வந்து இப்போது என் கையில் லெமன் இருக்குது, அதை நல்லா புழிஞ்சு அந்த ஜூஸை வந்து சர்க்கரையே இல்லாமல் நான் உப்பு போட்டு குடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அப்படியே அது ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குது, சுருன்னு இருக்குது. இப்படின்லாம் நம்ம யோசிக்கிறது எதை வச்சு யோசிக்கிறோம்? கான்ஷியஸை வச்சு தான் யோசிக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி லெமன்னா எப்படி இருக்குன்னே தெரியாது, அந்த டேஸ்ட்டே தெரியாது, உப்புனா தெரியாது, அதோட ஜூஸ் அந்த கன்சிஸ்டன்சி தெரியாது, டம்ளர்னால் எதுவுமே தெரியாதுன்னா நான் சும்மா ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு எப்படி நமக்கு முன்னால் அதை யோசிக்க முடியும்? ஸோ கான்ஷியஸில் இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷமாக நம்ம என்ன பார்த்து நமக்கு பதிஞ்சிருக்கோம் நம்ம மூளையில், அதை தான் நம்ம சப்கான்ஷியஸில் வேறு மாதிரி மாற்றி நம்ம உள்ளே வந்துட்டு போடுறோம். அந்த விதை போடுற மாதிரி சப்கான்ஷியஸில் போட்டுகிட்டே இருக்கோம். அப்போ நினைக்கும் போது எல்லாமே அந்த ஆசையை பற்றி நீங்கள் உள்ளே போடுறீங்க இல்லையா? அந்த எண்ணம் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கணும். உடல் நிலையிலையும் மாற்றம் வரக்கூடாது, மனநிலையிலையும் மாற்றம் வரக்கூடாது, உணர்வு நிலையிலையும் மாற்றம் வரக்கூடாது. எப்போவுமே அந்த ஒரு ஜோஷ்லேயே இருக்கணும். நான் இந்த விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு அப்படியே மாதிரி வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது, லவ் பண்ணும்போது எப்போவுமே அந்த மாதிரி திடீர்னு நம்ம லவர் பார்த்துட்டா இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது தான் அந்த உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலையில் எப்போ உங்களுக்கு மாற்றம் வருதோ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ரொம்ப டிலே ஆகிட்டே போகுது. இதுக்கு இடையில வந்துட்டு இங்கே கர்மா இருக்குது, இல்லை வந்து நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக திங்க் பண்ணுறேன், இது எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படி எப்படி ஆகும், அந்த லாஜிக் எதுவுமே தேவையில்லை. உங்கள் உணர்வு நிலையை நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வர்றதை அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சரியாக தான் வச்சுருக்கீங்களா, ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்களோட மைண்டை நீங்கள் தகுதிப்படுத்திட்டீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் மேனிஃபெஸ்டேஷன் கோல் நம்ம வந்து செட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அதில் வர ப்ராசஸில் நான் சொன்ன பிரியாணிக்கு 3 ஹவர்ஸில் எப்படி இருக்கும் உங்கள் உணர்வு, அதே மாதிரி தான் இருக்கணும் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும். இடையில நம்மளோட லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், ஏகப்பட்ட சோதனை வரும், தலையில் துண்டை போட்டு உட்காந்துக்கலாமா, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்குலாம் தான் வரும். ஆனாலும் அந்த நேரத்தில் நம்ம அவேர்னஸோடு இருக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியை நீங்கள் வந்து தேடி போகலாம். சரிங்களா? ஸோ எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஃபிசிக்கலி மென்டலி உங்களோட அந்த எமோஷனல் இந்த 3மே ஒரே கோட்டில் போச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சது நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கேயுமே ஃபெட்டப் ஆகாதீங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஃபஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஒன் வே மாதிரி புலிவாலை பிடிச்ச கதை தான். விடாமல் நமக்கு என்ன தேவையோ அதை முயற்சி செஞ்சு நமக்கு விதியில் அந்த ஒரு விஷயம் இல்லைனா கூட நம்ம செய்கிற முயற்சியால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக யூனிவர்ஸ் வந்து நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. தேங்க்யூ.